வணக்கம் நண்பர்களே. துலா ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். துலா ராசி அன்பர்களுக்கு பாராட்டும் புகழும் கூடி வரக்கூடிய நேரம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு தொழில் முயற்சியாக இருக்கட்டும், ஒரு புதிய முயற்சி செய்யறதா இருக்கட்டும், உங்களுக்கு நீங்கள் விருப்பப்படும் இடங்கள்ல இருந்தே உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதிகாரம் பலம் பெற்றிருக்கக்கூடியவங்களுடைய நட்பு கூடவே கிடைக்கிறதால சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நேரம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே விலகுன்னு சொல்லலாம். வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி கொஞ்சம் சுப செலவு எல்லாமே இந்த காலத்தில் அதிகரிக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களும் பிரச்சனை எல்லாமே படிப்படியாக நீங்கினாலுமே ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய அவசியமும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். தொடர்ந்து துளாராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க, எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கை செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். துளாராசி அன்பர்களுடைய பலன்களை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி துளாராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். பெரும்பாலுமே துலா ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு நீதிமான்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ராசி மண்டலத்தில் நடுவில் இருக்கக்கூடியதான் துலா ராசி. துலா ராசிக்கு அடையாளமே தராசு தான். அதே மாதிரி தான் இந்த துலா ராசி அன்புகள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குணம். சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே சமமாக பாவிக்கக்கூடிய குணம், சமமாக பழகக்கூடிய குணம் கொண்டவங்கன்னே சொல்லலாம். பெரும்பாலும் பேச்சு திறமை கொண்டிருக்கக்கூடியவங்க. பேச்சுவார்த்தை மூலமாகவே இவங்க நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியும்னு சொல்லலாம். வாயு ராசியாக இருக்கக்கூடிய நீங்கள் உணர்ச்சிக்கு அடிமையாகாமல் எதையுமே நின்று நிதானமாக பொறுமை செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க. எந்த செயலுமே முன் அனுபவத்தோட அடிப்படையில் தான் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய குணம் இருக்குன்னே சொல்லலாம். பெரும்பாலுமே சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுணர்ந்து செயல்பட்டதால் பெரும்பாலும் உங்கள் வாழ்வு சிறப்புன்னு சொல்லலாம். துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவம் இல்லாத வயசில் கூட ஒரு தொழிலை ஒரு நிர்வாக திறமையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டிருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி அன்பாக பேசக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு ராசிக்குமே எதிராக 7ஆம் இடத்து ராசிக்கு முதல் ராசியாக குணச்சிறப்புகளை ஒரு பகுதி தான் அமையும். அதே மாதிரி இந்த துலா ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஆன்மீக உணர்வுங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். குணத்தை பொறுத்த வரைக்குமே இயற்கையாகவே நீங்கள் நல்ல குணம் சார்ந்தவங்க, நல்ல சூழ்நிலையில் வளரக்கூடிய தன்மை இருக்கும். மற்றவங்கள குற்றங்குறை காண முடியாத அளவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்வை நீங்கள் நேர்த்தியை கொண்டு வரக்கூடிய தன்மை கொண்டிருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் சுக்கிரன் ஆட்சி வீடாக உங்களுக்கு கூடவே இருக்கிறதால உங்களுக்கு கலைத்துறையில் ஆர்வங்கிறது இயல்பாகவே அமைஞ்சிருக்கும். பெரும்பாலும் தனிமையை தான் நீங்கள் அதிகம் விரும்புவீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே தராசு முனை எண்ணங்கள் மாதிரி தான் நீங்கள் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு சிறப்பு குணம் கொண்டவங்க. நீங்கள் எங்கே இருந்தாலுமே அந்த இடத்த சிறப்படைய செய்வீங்கன்னு சொல்லலாம். கூடவே எல்லாருமே கவர்ந்திழுக்கக்கூடிய தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடியவங்க. உங்கள் பொருளாதார நிலையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களால் சிறப்படைன்னு சொல்லலாம். பெரும்பாலும் துளாராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மேலே அதிகப்படியான பாசம் கொண்டிருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் தியாகம் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்கும். ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய உற்றார் உறவினர்களோ நண்பர்களோங்கிறது அதிகமாக இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அதை பற்றி எல்லாமே கவலைப்பட மாட்டீங்க. தன் கையே தனக்கு உதவிங்கிற பாணி தான் உங்களுடைய வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே. துளாராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே பொருளாதார நிலைங்கிறது ஒரு ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும். 3 மாதம் வருமானம் நல்லா இருந்தால் இன்னொரு 3 மாதம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்கள் பணம் வருமானங்கிறது உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி தான் அமையன்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது எப்படிப்பட்டாவது நீங்கள் காப்பாற்றிடுவீங்க. அதனாலேயே உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருன்னு சொல்லலாம். வாக்கு சாதுரியம் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். உங்ககிட்ட பேசி ஜெயிக்குங்கிறது ஒரு முடியாத காரியம். வெளி வட்டாரத்தில் நண்பராக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வெளி இடங்களில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையுமே சலனமாக பேசக்கூடிய குணம் கொண்டவங்க. அதே மாதிரி எதற்குமே சளைக்காமல் பாடுபடக்கூடியவங்கன்னு சொல்லலாம். நீங்கள் என்னதான் தோல்வியை கண்டாலுமே அதிலிருந்து எளிதில் மீண்டு வந்து வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க. துலா ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு அனுபவம் இல்லாத வயசில் கூட தொழில் தொடங்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்கும். நஷ்டம் வந்தாலுமே அதை சமாளித்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். யாரையுமே சார்ந்து இயங்கக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியம். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை அமைன்னு சொல்லலாம். பெரும்பாலும் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு மற்றவங்க உதவிங்கிறது கிடைக்காது, அது தேவைப்படாது. நீங்கள் பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உங்களுடைய உழைப்பால் தான் எதுவுமே நடக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எப்போதும் சிறப்பு தான். பொருளாதார நிலை, குடும்ப வாழ்க்கை, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைன்னு சொல்லலாம். ஒரு நடுத்தர வயசு வரைக்குமே உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் துளாராசி அன்புகள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குணத்தால் உங்கள் நடைமுறையால் எல்லாமே சிறப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே துளாராசி அன்புகள் நீங்கள் சுக்கரனோட ஆதிக்கத்தில் துளாராசி வர்றதால நீங்கள் எப்போதுமே தெய்வ அருளை பெற்றுக்கக்கூடியவங்க தான். நீங்கள் பெருமாள் வழிபாடு எப்போதும் செஞ்சுட்டு வர்றது நல்லது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்ய தொடங்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றங்கிறது ஏற்படும்.
சரியான குலதெய்வத்தை நீங்கள் பெரும்பாலுமே துளாராசி அன்பர்கள் தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்கிறதில்ல. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஒன்றா இருக்கும். உங்களுடைய தந்தை வழியில் உங்கள் பாட்டன் வழியில் வரக்கூடிய தெய்வங்கள் வழிபட்டது வேற ஒன்றா இருக்கும். சரியான தெய்வத்தை நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை கண்டறிஞ்சு நீங்கள் வணங்கினாவே உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல பலன் ஏற்படுங்கிறதா உண்மை. தொடர்ந்து துளாராசி அன்புகள் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே துளாராசி அன்புகளுக்கு திரிகோணாதிபதி பலம் பெற்றிருக்கக்கூடிய நேரம். குலதெய்வம் முன்னோர்களுடைய நல்லாசி கிடைக்கக்கூடிய நாட்கள்னு சொல்லலாம். இது ரொம்ப பெரிய வரப்பிரசாத நேரம். இந்த காலகட்டங்களில் துளாராசி அன்புகள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கூடி வரும்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசி அதிபதி சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் சனி மற்றும் செவ்வாயோட சஞ்சாரம். துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். தொடர்ந்து வரவு செலவு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்கிறதும் முன்னோர் வழிபாடு மேற்கொள்கிறதும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல பலனை ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம். இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நிலவிட்டு வந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை குழப்பம் இல்லாமல் மறையக்கூடிய வாய்ப்பு, புதிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை தாமதம் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பை கூட துளாராசி அன்பர்கள் இந்த காலத்தில் பெற போகிறீங்க. ஒரு சிலருக்கு தொழில் விஷயமா உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் இது எல்லாமே செய்ய வாய்ப்பு இருக்குது. திறமைக்கு தகுந்த அங்கீகாரங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் பதட்டங்கிறது இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் பய உணர்வுங்கிறது அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு சிறப்பான அடித்தளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது வரைக்குமே ஒரு அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், உறவினர் வகையில் வீணான பழிச்சொல்லி எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நிறைய சண்டை சச்சரவு இது எல்லாமே ஏற்பட்டிருக்கும். இனி கருத்து வேறுபாடுங்கிறது இனி மறையக்கூடிய நேரம். தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். பழைய வாகனத்தை கொடுத்துட்டாவது ஒரு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் வாகனத்தில் நீங்கள் வெளியிடங்களில் போகும்போதும் வரும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். அரசு வேலை மாதிரியான முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்களில் சிறப்பான பலன் கிடைக்க போகுது. அடமானத்தில் ஒரு சொத்து வச்சுருக்கிறீங்க, ஒரு நகை வச்சுருக்கிறீங்க, இது ரொம்ப நாளாக மீட்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். மொத்தத்தில் குடும்பத்தில் நீங்கள் இழந்த சந்தோஷத்தை மீட்டெடுக்கக்கூடிய நேரம் வந்திருக்குது. பெரும்பாலானவங்களுக்கு வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க. வீடு கட்டக்கூடிய கனவு எல்லாமே இந்த காலம் உங்களுக்கு ஒரு சிறப்பான நேரங்கிறது தொடங்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி அதற்குண்டான ஒரு ஆவணங்களோ பத்திரப்பதிவோ இது எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் செய்யலாம். ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தான். இது வரைக்குமே துளாராசி அன்பர்கள் வகையில் ஏதாவது ஒரு ஆரோக்கிய பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு உடல்நல சரியான பின்னாடி குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உடல்நல பாதிப்பு ஒன்று போனால் ஒன்றுங்கிற ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. குடும்ப சூழ்நிலையும் அப்படி தான் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி குடும்ப ரீதியாக கருத்து பரிமாற்றங்களில் நிறைய சண்டை சச்சரவு எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம். சகோதர வகையில் கூட ஒரு மனசாபம் எல்லாமே நீங்கள் சந்தித்திருப்பீங்க. இனி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நேரம். அதே மாதிரி இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் காகத்திற்கு எல்கலந்து சாதம் தொடர்ந்து வச்சுட்டு வருது துளாராசி அன்புகள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டங்கிறது வேண்டாம், நிதானமாக இருந்து செயல்படுங்க. பண தேவைங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு இருந்தாலுமே நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்துக்கும் தன்னால் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உத்தியோக ரீதியாக பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஒரு சின்ன சின்ன எதிர்ப்புங்கிறது உண்டாகும். இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. பாதிப்புங்கிறது உங்களுக்கு அதிகமாக இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பில்லை. தொடர்ந்து சுமூகமான பலன் தான் கிடைக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் செலவு மட்டும் சுப செலவாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. துலா ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். புதுசாக இந்த காலத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசாங்க ரீதியாக மட்டும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கை செய்ய பாருங்கள். அரசாங்க ரீதியாக சில தொல்லைகள் உண்டாகலாம். பண வரவை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி செலவும் பின்னாடியே தான் இருக்கும். சந்திரனோட நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சாதகமான பலன் தான். வெளியூர்ல இருந்து கூட நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுங்க. பயமோ பதட்டமோ வேணாம். வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. சின்ன சின்ன விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் பயணத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் கொஞ்சம் பிடிவாதமாக காரியம் செஞ்சு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆன்லைன் மாதிரியான வியாபாரங்களில் ஈடுபடக்கூடியவங்களாம் இந்த காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் விற்பனை சுமாராக தான் இருக்கும். ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதால உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம் பற்றி நீங்கள் கொஞ்சம் கவலைங்கிறது உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு தேடி வரும். வியாபாரிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு புதிய முயற்சி செய்கிறதுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம்.
கேது 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்குமே நண்பர்களுடைய உதவிங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உறவினர்கள் கூட இந்த காலத்தில் ஆதரவாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கலாம். இருந்தாலும் உறவினர் வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க. குடும்ப விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது இது எல்லாமே இந்த காலத்தில் வேண்டாம். நீங்களும் மற்றவங்க விவகாரங்களை தலையிடுறதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். மற்றபடி இந்த காலம் சிறப்பாக இருக்குது.